உறவுகளே இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் அதாவது வீட்ல இருப்பாங்க. வேலைக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்க வந்து எப்படி ஹஸ்பண்ட் குடுக்குற சேலரில வந்து எப்படி சேர்த்து வைக்கலாம்? அதாவது குறைந்தபட்ச சேலரி நான் சொல்றது ரூ. 20,000 சேலரிலேயே 8 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் எப்படி வாங்குறதுன்றத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரூ. 20,000வ வந்து 3ஆ வந்து பிரிக்கணும். அதாவது 5:3:2 அதாவது 5 அத்தியாவசிய தேவை, 3 வந்து ஆசை, 2 வந்து சேமிப்பு அப்படின்ற மாதிரி வந்து பிரிக்கணும். ரூ. 20,000 வந்து 3ஆ பிரிக்கணும். அதாவது 5:3:2 அதாவது அதுல வந்து 20,000த்துல பாதி வந்து ரூ. 10,000. ரூ. 10,000 என்ன என்ன எதுக்காகன்னா, நம்மளுடைய அத்தியாவசிய செலவு. அத்தியாவசிய செலவுனா நம்மளுக்கு உணவு, உடை, இருப்பிடம். இதுக்காக நம்ம செலவு பண்ணிக்கிறது அந்த ரூ. 10,000. அதுக்கப்புறம் ஆசைகள். ஆசைன்னா நமக்கு இங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதாவது ரூ. 20,000 சம்பளம் வாங்கும்போது ஆசைகள் அப்படின்னும்போது, நம்மளுடைய குழந்தைய ஸ்கூல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில படிக்க வைக்கிறதுன்றது ஒரு ஆசைகள் தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ரூ. 20,000 சம்பளத்தில வந்து நம்ம வந்து ஆசைகளுக்கே ரூ. 6,000 நம்ம செலவு பண்ணிட்டோம். நம்ம இங்க போணும், அங்க போணும், இது பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா போயிடும். சரியா? அதில வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே ஒரு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணுன்றதே ஒரு பெரிய ஆசை தான் என்ன பொறுத்தவரைக்கும். அது வந்து இதில தான் சேரும். சரிங்களா? அது வந்து ஆசைகளுக்காக. அதாவது நம்ம ஏதாவது வாங்கணும், எங்கேயாவது போகணும், அதுக்கப்புறம் நம்ம பொண்ண படிக்க வைக்கணும், நம்ம பையன படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல, அதுவுமே இதில தான் சேரும். அதுக்கப்புறம் வந்து சேமிப்பு. ரூ. 4,000 கண்டிப்பா வந்து சேமிக்கணும். சரிங்களா? இத வந்து எப்படிலாம் சேமிக்கலாம்? எது மூலியமா சேமிச்சா நம்மள 8 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் வாங்கலான்றத வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ரூ. 10,000 நம்ம எப்படி வந்து பிரிக்கலாம்? ரூ. 10,000ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வாடகை. நம்மளோட இருப்பிடம் வேணும்ல. இருப்பிடம் வந்து ரூ. 5,000 அதாவது இதில சொந்த வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சேமிப்பு தான். வாடகை வீட்ல இருக்கவங்களுக்கு இது வாடகை குடுக்கணும். வாடகை இத விட கம்மியா வந்து இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஆனா நெறைய இடத்துல இத விட கம்மியா நான் கேள்விப்படல. உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த அமௌண்ட்டையும் இந்த ரூ. 5,000ல பிரிச்ச ஒரு ரூ. 4,000 எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 1,000 உங்களுக்கு சேமிப்புல நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? இது வாடகை வீடு இல்லாதவங்களுக்கு இந்த 5,000மும் சேமிப்பு தான். நீங்க கண்டிப்பா இத சேமிப்புல தான் போடணும். நீங்க வாடகை குடுத்து தான் நெனச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மளிகை பொருள் ரூ. 2,000 கண்டிப்பா 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து ரூ. 2,000 ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் காய்கறி, பழங்கள்ல ரூ. 2,000 போட்டிருக்கேன். இந்த காய்கறி, பழங்கள்ல ரூ. 2,000 கண்டிப்பா மிச்சப்படுத்தணும்னு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஹெல்த்தியா சாப்பிடணும். நம்ம சம்பாரிக்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருந்து மூலியமா சேமிக்கிறனால தான் நம்ம வந்து அத ஃப்யூச்சர்ல வந்து நம்ம செலவு பண்ணாம இருக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரோக்கியம் முக்கியம். ஸோ இந்த ரூ. 2,000 கண்டிப்பா குழந்தைங்கலாம் இருக்க வீட்ல பழங்கள், காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க. அது மூலியம் தான் சேமிக்கவும் முடியும். நம்ம உடம்பு முடியாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்காக லீவ் போடணும், அதுக்காக செலவு பண்ணணும். அந்த செலவெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, கணக்கே போட முடியாத அளவுக்கு போயிடும். நீங்க ஆரோக்கியமா இருந்தாங்க, நீங்க எதுக்கு வந்து லீவ் போட்டு உங்க உடம்ப பார்க்க போறீங்க? நீங்க பாட்டுக்கு வேல போறீங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்களா? அதனால அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரீசார்ஜுக்கு ஒரு ரூ. 600 அதாவது 2 பேர் ஃபோன் வச்சிருப்பாங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் 300, 300 ரூ. 600 அப்புறம் கேபிள் வந்து ஒரு ரூ. 300 குழந்தைங்கலாம் இருக்க வீட்ல கேபிள்லாம் இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ டோட்டலா 9,900 இதில ரூ. 100 வந்து இருக்கும். ஸோ அது சும்மா வந்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இல்ல உண்டியல்ல வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ஆசைகளுக்கும் சேமிப்பு எப்படி பண்ணலான்றத பத்தி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து ரூ. 6,000 வந்து வாண்ட்டுக்கு. வாண்ட்டுனா நம்ம தேவைகள். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 நம்ம எப்படி பிரிக்கிறோன்றத பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில், கேஸ் அது வந்து அதாவது அது அத்தியாவசியத்துல தானே வரணும்னு நீங்க கேட்கலாம். அத்தியாவசியம் வந்து ரூ. 10,000 வந்து நம்ம வீட்டு வாடகை நம்மளுடைய அதுக்கே முடிஞ்சிரும். நான் வந்து ரியாலிட்டிய வந்து சொல்றேன். சரி நெறைய பேர் வந்து ரூ. 10,000க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுங்க, முடிச்சிடுங்கன்னுவாங்க. பட் வந்து ரூ. 10,000க்குள்ள எதுவுமே அந்த அளவுக்கு தான் முடிக்க முடியும் வாடகை வீட்ல இருக்கவங்கனால. அதனால நம்ம ரூ. 6,000 நம்மளுடைய தேவைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கோம். 6,000 தூக்கி நமக்கு இங்கே போணும், அங்கே போணும், இது பண்ணணும் அப்படின்னு நினச்சு பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து இப்படி தான் பிரிக்க முடியும். ஸோ நான் ரியாலிட்டியா பேசுறேன். சரிங்களா? கரண்ட் பில்லு, கேஸ். அதாவது கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு டைம் வரும். அதே மாதிரி கேஸும் 2, 3 மாசத்துக்கு வரும். சரிங்களா? கேஸ் எப்படி வந்து அதிகபட்ச நாளுக்கு கொண்டு வரதுன்றத பத்தி நான் ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சொன்னேனே, இது 1 மாசத்துக்கு ரூ. 1000 இதுக்கு 1 மாசத்துக்கு ரூ. 1000ன்ற மாதிரி தனி ஒரு ஒரு மாசத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மாசத்துக்கு ரூ. 1000 தான் ஆகும்.
சரிங்களா? அப்போ மீதி ரூ. 5000 இருக்கும். அப்போ ஸ்கூல் ஃபீஸ் ரூ. 2000. என் பொண்ணுக்கு வந்து 24,000 ஃபீஸ் வந்து நான் வந்து ரூ. 2000 மாதம் மாதம் குடுத்துருவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு. கண்டிப்பா குழந்தைங்க இருக்க வீட்ல எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சா தான் நமக்கு வந்து திடீர்னு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவுட்டிங். அவுட்டிங்னா என்னன்னா, நம்ம ஏதாவது வெளிய சாப்பிடணும் நம்மளுக்கும் ஆசைகள் இருக்கும். என்னதான் மிடில் கிளாஸா இருந்தாலும் ஆசைகள் இருக்க தானே செய்யும். அதனால மேக்ஸிமம் வெளிய சாப்பிடுறத என்ன பொறுத்தவரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது வெளியில எங்கேயாவது போனீங்கன்னா, அங்க கண்டிப்பா இருக்கும்போது யாராவது சாப்பிடும்போது நமக்கு ஆசை இருக்கும். ஸோ கண்டிப்பா அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மாசத்துக்கே ரூ. 1000க்குள்ள யூஸ் பண்ற மாதிரி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளிய சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 இது வந்து கரண்ட் பில்லு, கேஸுக்கு ரூ. 1000 அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் ரூ. 2000 ரூ. 3000 ரூ. 4000 ரூ. 5000 அப்ப ரூ. 5000 ரூ. 6000ல ரூ. 5000 போயிடுச்சுன்னா மீதி வந்து ரூ. 1000 இருக்கும். சரிங்களா? இந்த ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சீட்டு அதாவது வந்து அந்த சேமிக்கணும், கண்டிப்பா சேமிக்கணும்னு சொன்ன ரூ. 4000வோட இந்த ரூ. 1000 சேர்த்து ரூ. 5000 நகை சீட்டு போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது உங்களால 4 கிராமுக்கு மேலே சேமிக்க முடியும். சரிங்களா? வேஸ்டேஜே இல்லாம நீங்க 10 மாசத்துல வந்து 4 கிராம் காயினாவோ, ஜுவல்லரியாவோ வாங்கிடலாம் அரப்பவும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க 4 கிராம் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து சேமிக்கலான்றத பத்தி. வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ரூ. 1000 12 மாசத்துக்கு ரூ. 12,000 வரும். சரிங்களா? 12 மாசமும் செலவாயிடுமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசம் அதாவது 6 மாசத்துக்கு நீங்க செலவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து சில குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட் ஆகும். சில குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட் ஆகாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட் ஆகுமானா, நீங்க ஃபர்ஸ்ட்டு கூட்டு போய் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? சின்னதா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்ல வந்து உண்மையா ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பார்க்குறாங்க. என் பொண்ணுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா செட் ஆயிடும். ஆனா, என் பையனுக்கு செட் ஆகல. ஸோ நம்ம கூட்டு போய் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஆனா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த மாதிரியும் சேமிக்கலாம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுல. நான் வந்து ரூ. 12,000 நீங்க ரூ. 6,000 பிரைவேட்ல பார்த்தா கூட ரூ. 6,000 செலவாயிடுச்சுன்னா, மீதி ரூ. 6,000 வந்து நீங்க கண்டிப்பா சேமிக்கிற மாதிரி பாருங்க. குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்த செலவு வந்து கம்மியாயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு ரூ. 6,000 சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் அவுட்டிங் நான் போட்டிருந்தேன்ல, அவுட்டிங் ரூ. 1000 இன்டூ 12 மாசத்துக்கு ரூ. 12,000 வெளிய போறது, சாப்பிடுறது அந்த ஒரு வருஷத்துக்கே அந்த அந்த அமௌண்ட்டுக்குள்ள பார்த்துக்கிற மாதிரி பாருங்க. சரிங்களா? அதுக்கு மீதி வர அந்த ரூ. 6,000 கண்டிப்பா சேமிக்கிற மாரி பாருங்க. நம்ம வந்து வெளியலாம் நம்ம அதிகமா சாப்பிடுறது மூலியம் நம்ம ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ திரும்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல செலவாகுற மாரி இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே செய்ற மாரி பாருங்க. எங்கேயாவது அவுட்டிங்னா சின்ன சின்ன அவுட்டிங் போய்க்கோங்க. எப்படி சொல்றது? இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்மனால இவ்வளோதான் முடியும். சரிங்களா? இவங்க வந்து இங்க போறாங்க, அவங்க அங்க போறாங்கன்ற மாதிரி வந்து நம்ம மத்தவங்கள பார்த்து வாழ்ந்தா கண்டிப்பா நம்மளால சேமிக்கவே முடியாது. சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடணும். சரிங்களா? இது மூலியமா ஒரு ரூ. 6,000 சேமிப்போம். இங்க ஒரு ரூ. 6,000 சேமிப்போம். ஸோ இங்க ஒரு 6 இங்க ஒரு 6 ரூ. 12,000 இதுல வந்து நம்ம 1 கிராம் வாங்கிடலாம். சரிங்களா? இங்க ஒரு 4 கிராம், இங்க ஒரு 1 கிராம் 5 கிராம் வாங்கிட்டோமா இதுவரைக்குமே? அதுக்கப்புறம் எப்படி வந்து மீதி அமௌண்ட்ட சேமிக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கரண்ட் பில்லு. கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசம் ஒத்துக்கு 1 மாசம் தான் வரும். அதாவது 1 மாசம் விட்டு 1 மாசம்ன்றனால ரூ. 1000 இன்டூ 6 மாசத்துக்கு ரூ. 6,000 1 வருஷத்துக்கு ரூ. 6,000 கட்டுற மாரி நான் போட்டிருக்கேன். அது பட்ஜெட்டு. இதில எப்படி குறைக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000னா ரூ. 1000 கிடையாது. அத விட பாதி ரூ. 500 எப்படி ரூ. 500க்குள்ள இது பண்ண முடியும்னா, கண்டிப்பா முடியும். ரூ. 500 கிடையாது. அத விட கம்மியா கூட நெறைய பேர் வந்து ஈபி கட்டுறாங்க. சரிங்களா? எப்படி ரூ. 500 வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே தேவையில்லாம லைட் எரியும், ஃபேன் ஓடும். ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த ரூம்ல ஃபேன் ஓடும். 2, 3 ஃபேன் வந்து போட்டு வச்சிருப்போம். அது இல்லாம என்னன்னா, பாத்ரூம்ல ஆளே இருக்க மாட்டாங்க, லைட் எரியும். வெளிய ரொம்ப நேரம் லைட் போட்டு வச்சிருப்போம். இந்த மாரி தேவையே இல்லாம நெறைய கரண்ட் வந்து இது மூலியமா நெறைய செலவாகும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா குறைச்சு பாருங்க. நீங்க ரூம விட்டு வெளில வரீங்கன்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா கம்மியாயிடும். சரிங்களா? இந்த மாரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 500 இன்டூ 6 மாசத்துக்கு அதாவது வருஷத்துக்கு 6 தடவ தானே கட்டுறோம். ஸோ 500 இன்டூ 6னா ரூ. 3000 அதனால ரூ. 3000 நமக்கு சேமிக்க முடியும். அப்புறம் சிலிண்டர். சிலிண்டர் வந்து இப்போவோட ரேட் வந்து ரூ. 920 ஒரு சிலிண்டர் ரேட். நான் ரவுண்டா ரூ. 1000ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? நம்ம வந்து 90 நாளைக்கு வர மாதிரி பார்க்கணும். சரி என்னால 90 நாளைக்குலாம் கொண்டு வர முடியாதுன்னா, கண்டிப்பா கொண்டு வர முடியும். அத பத்தி நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன். இல்ல என்னால 70 நாள் தான் கொண்டு வர முடியும் அப்டின்னா, வருஷத்துக்கு 5 சிலிண்டர் வாங்குற மாதிரி இருக்கும். ரூ. 1000ன்னு போட்டோன்னா, ரூ. 5,000 ஆகும். சரிங்களா? நம்ம சிலிண்டருக்காக ரூ. 6,000 ஒதுக்கியிருக்கோம். ரூ. 6,000ல ரூ. 5,000 போயிடுச்சுன்னா, மீதி ரூ. 1,000 இருக்கும். சரிங்களா? இது மூலியமா நம்ம 1/2 கிராம் வந்து வாங்க முடியும். கொஞ்சம் கூட போட்டா நம்ம 1/2 கிராம் வாங்க முடியும். ஸோ, இங்க வந்து 4 கிராம்
இங்கே வந்து 1 கிராம் 5 கிராம், இங்கே வந்து 5½ கிராம். அதாவது வாடகை வீட்டில் இருக்கவனால 5½ கிராம் வந்து வாடகை சேர்க்க முடியும். வாடகை வீட்டில் இருந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பாங்கள்ல, அவங்கனால எவ்வளோ சேமிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 2000 வந்து ஃபீஸ் கட்டுறோம். ரூ. 2000 12 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 24,000 கட்டுவோம். சரிங்களா? இதுலேயும் நம்ம 2 கிராம் வந்து சேர்த்துடலாம். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாடகை வீட்ல இருந்து ஸ்கூல் வந்து ஃபீஸ் கட்டாம இருந்தோம்னா, வருஷத்துக்கு 8 கிராம், அதாவது 1 பவுன் சேமிக்கலாம். சரிங்களா? நான் சொந்த வீட்ல இருக்கேன். எனக்கு சம்பளம் ரூ. 20,000 அப்டின்னா, நீங்க எவ்வளோ சேமிக்கலான்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை காசுல ரூ. 5,000 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,000 வந்து கண்டிப்பா சேமிக்கணுன்ற சொன்ன அமௌண்ட்ல, அதுக்கப்புறம் ரூ. 1,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைகள்ல ஒதுக்குன அமௌண்ட். ஸோ டோட்டலா ரூ. 10,000 நம்ம சீட்டு போட்டோம்னா, ஒரு 8 கிராம் வந்து வாங்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லயும், அவுட்டிங்லயும், அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட்லயும், அவுட்டிங்லயும் 1 கிராமும், சிலிண்டர் ஈபிலயும் சேர்த்து 1/2 கிராம், மொத்தம் வந்து 9½ கிராம் வந்து சேமிக்க முடியும். நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சீங்கன்னா, 12 கிராம் வரைக்கும் சேமிக்க முடியும். சரிங்களா? 1½ பவுன் உங்களால சேமிக்க முடியும். 20,000 குறைஞ்சபட்ச சம்பளத்துல. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து என்னென்னத்துல சிக்கனம் பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்துல சிக்கனம் பண்ணா தான் கண்டிப்பா இந்த விஷயம் முடியும். சரிங்களா? கண்டிப்பா சிக்கனமா இருங்க, சேமிங்க. அடுத்தவங்கள பார்த்து வாழாதீங்க. அடுத்தவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு நெனைக்காதீங்க. நம்ம குடும்பத்துக்கு நம்மனால என்ன முடியுமோ, அத தான் நம்மளால பண்ண முடியும். அவங்க எங்கேயாவது போவாங்க, வருவாங்க. ஸோ, அதெல்லாம் நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. அத கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. நம்மனால என்ன முடியும்? நம்ம வீட்டுக்காரர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறாங்க. இவ்வளோதான் அவங்களால சம்பாரிக்க முடியுது. அப்படின்னு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். நம்மளால சப்போர்ட் பண்ற அளவுக்கு நிலைமை இல்லன்னா, அவங்களுக்கு முடியறத குடுக்குறத வந்து நம்ம அதுல எப்படி சேமிக்கணுன்றத தான் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகளையும், சுமைகளையும் நம்ம ஏத்தி வைக்கக்கூடாது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.